தெய்வ வசனத்துக்கு நேராக சிந்தையை திருப்பவும் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 14வது சங்கீதம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்திலே சில காரியங்களை குறித்து நான் எப்போதும் தியானிப்பது உண்டு. இந்த செய்தியெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் கிடைக்காது, சிலது அந்த நாள் முடியது வரைக்கும். இன்னைக்கு இந்த செய்தி இன்னைக்கு காலையில் 9:30 மணி வரை ரிப்பீட் பண்ணி ஏற்ற இறக்கெல்லாம் மாற்றி பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவர் எனக்கு இந்த உணர்வை கொடுத்த போது இந்த 2 வசனத்தையும் அவர் பேசினது என் இருதயத்தை தொட்டது. இந்த 2 வசனத்திலும் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாராம். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்களாம். கர்த்தருடைய ஆதங்கம், அதான் ஆராதனை வேளையிலே நான் ஆதங்கத்தோடு சொன்னது. கர்த்தர் நம்மை குறித்து व्यसனத்தோடு இருக்கிறார், வருத்தத்தோடு இருக்கிறார். கோபத்தில் இல்லை, வருத்தம். என்னதான் தாய் தகப்பன் நல்லவர்களாய் இருந்தாலும் பிள்ளைகளுடைய கிரியைகளை பார்த்து கண்டிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது. ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறது போல நம்முடைய தேவன் இருக்கிறார். எனக்கு அவர் அடையாளப்படுத்தி கொடுத்த வேத வசனம் கெட்டு போனவர்கள். அவருடைய 7 கண்களும் மனுபுத்திரனை பார்க்கிறது. எல்லாரும் தேவனை விட்டு விலகி கெட்டு போனார்கள் என்று, கெட்டு போய் இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பேச ஆசைப்படுகிறேன். கெட்டு போகிறவர், கெட்டு எது போகும் பாருங்க. ஒரு மனுஷனோ மனுஷியோ ஒரு ஊறுகாய் பாட்டில் கை போட்டு எடுத்தால் அந்த ஊறுகாவே கெட்டு போகும். அப்போ மனுஷன் அவ்வளவு ஒரு பாவியாக இருக்கிறான். மனுஷன் நடக்கிற இடத்துல புல்லு முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவன் பாதம் பட்டாலே புல்லு கருகி போகுமா. இவ்வளவு பாவம் நிறைந்த சரீரத்துக்கு தான் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் நம்ம எப்படி இருக்கலாம், ஆனால் படைத்தவர் நமக்கு செய்த அன்பை மறந்தால் நம்ம உலக துரோகி. நம்மளை விட்ட வேறு யாருமே இல்லை. தயவு செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் அல்லவா. நீ கொஞ்சத்திலும் நம்ம உண்மையாக இருக்க கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக சில ஆலோசனைகளை நமக்கு கொடுக்க அவர் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் வேதத்தை வாசித்து பாருங்கள். பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படி செய்யும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க ஆழமா நம்ம தியானிக்கணும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். கெட்டு போனவர்கள் என்கிற தலைப்பு. எது கெட்டு போகிறது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில், அதாவது தைலக்காரனுடைய பரிமளத்தை ஒரு மனுஷன் தயாரிக்க பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. ஒரு பரிமள தைலம், ஒரு சென்ட்டுன்னு சொல்லுவோம் சுருக்கமா. அந்த வாசனை திரவியத்தை ஒரு மனுஷன் தயாரிப்பதற்காக பலவிதமான பொருட்களை அவன் சேர்ப்பான். அந்த சாம்பிராணி இன்னும் நிறைய ஐட்டங்களை போட்டு சேர்த்து அப்படியே எல்லாம் சேர்த்து தான் அது ஒரு பரிமள தைலம் சென்டாக மாறும். ஸ்ப்ரே அடிக்கிறோம் நம்ம. அதை என்ன செய்கிறோம், அந்த மனுஷன் எல்லாவற்றையும் செய்கிறானாம். செய்து முடித்து அதை டேஸ்டாக வந்து விட்டது. அதை ஒரு புட்டியிலே அடைக்கிறான். புட்டியிலே அடைச்சி எல்லாம் செய்தான். ஆனால் ஒரு சொற்ப மதியினம் அவனுடைய தைலத்தையே நாரி போக பண்ணிவிட்டது. புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு மனுஷனுடைய இயல்பு குணமும் அப்படித்தான் இருக்கிறது. மனுஷன் விஞ்ஞான அளவிலே எங்கெல்லாமோ என்னதெல்லாமோ கண்டு ஆராய்ந்து அறிவிலே பெருகி இருக்கிறான்.
ஆராய்ச்சி அவ்வளவு தூரம் போகிறது. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு நிமிஷ நேரத்தில் பேசிடலாம். ஆனால் சொற்ப மதியினம், ஆண்டவர் அதை கோடிட்டு காண்பித்தார். சொற்ப மதியினம் அநேகவர்களை கெட்டு போகிறாங்க. ஆத்துமா கெட்டு போகுவதற்கு அவர்களை வழிவாசல்களை விரிவாக திறக்கிறார்கள். எந்த இடத்துல போனால் நன்மை கிடைக்கும், எந்த இடத்துல போனால் இன்னொரு வாழ்க்கை பிரகாசிக்கும் என்பதை சாதாரண ஒரு விஷயத்தை கூட எல்லாம் தெரியும். உலக அறிவு, மேன்மை, அரசியல் சம்பந்தப்பட்ட சகலமும் அறிந்திருக்கிற மனுஷன் அவன் ஒரு காரனுக்கு ஒப்பாக இருக்கிறான். எல்லாவற்றையும் செய்ய ஞானம், பேலன், சத்துவம், தைரியம், படிப்பு, அறிவு, பணம், வசதி எல்லாம் இருக்கிறது. சொற்ப மதியினம். அந்த தைலக்காரன் அந்த தைலத்தை மூடி வைக்க மறந்து விடுகிறான். அல்லேலூயா. சில வீட்டில் அப்படி நடக்குது இல்லையா? ஏதாவது விழுந்துரும், அதிலே அந்த தைல வாசத்துக்கு ஈக்கள் போய் மொய்ந்து சில ஈக்கள் அந்த தைலத்துக்குள்ளே விழுந்து அப்படியே செத்துரும். அது மீண்டு வராது, நாரி போகும். அவன் பண்டு அவ்வளவு. அதே போலத்தான் உலக மனுஷர்களும் இருக்கிறார்கள். அவனுடைய ஆயுசு நாட்கள் எப்படி அந்த ஆத்துமா கெட்டு போகுமா, நித்தியத்தில் போகுமா என்கிற ஒரு சின்ன விஷயம், அந்த சொற்ப மதியினம் உலகத்தை அழிக்கிறது போல விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் மதியினம் இருக்கிறது. நம்ம கெட்டு போவதற்கு அதுதான் காரணம். எல்லாம் தெரியும், இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், ஓகே, ரட்சிப்பு என்னுடையது, ஆலயத்துக்கு போறேன், சரியா காணிக்கையை போடுறேன். ஆனால் சொற்ப மதியினம், ஜாக்கிரதை. ஒரு தைலக்காரனுடைய முயற்சி, அவன் பல நாள், பல வருஷம், பல மாதங்கள் காத்திருந்த அவனுடைய முயற்சி நொடி பொழுதிலே. இப்போ என்னுடைய முயற்சி இந்த டிவி போட முடியாமல் சொற்ப மதியினம் போயிட்டு. அதே போல அன்பானவர்களை, தயவு செய்து சின்ன மதிக்கேடு நம்முடைய ஆத்துமா கெட்டு போவதற்கு அது ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய 27வது சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. நானும் ஜீவன் உள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன், விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நானும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், என்னுடைய காரியத்தை என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், என்னுடைய வாழ்வாதாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார், அவருடைய அபிஷேக தைலம் என்னுடைய சிரசில் இருக்கிறது என்பதை குறித்து நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறேன், இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் ஆண்டவருக்குள் ஜீவன் உள்ளவனாய் இருப்பேன் என்கிற நிச்சயம் எத்தனைவருக்குள்ளே இருக்கிறது? நாம கெட்டு போகாதபடி, நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றதாய் மாறும்படி அவருடைய ஆத்துமாவே நமக்கு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் உத்தரவாத விசுவாசம் இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தமா இருக்கணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கடிந்து கொள்ளுதலை கேட்கணும், கோபப்படக்கூடாது, உண்மையானதை தேடி கண்டுபிடிக்கணும், முயற்சி பண்ணணும், ஆயத்தப்படணும். இப்படியாய்ப்பட்ட காரியங்களுக்கு விலகி அநேக பேர் மறைமுகமாக கெட்டு போற லிஸ்ட்ல இருக்கிறோம். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நிற்கிறவன் என்று சொல்லி அது நடக்கும்போது தான் தெரியும். இப்போது ஒண்ணுமே நமக்கு அது புலப்படாது. வேதம் இன்னும் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 9வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை மறக்கிறவர், உலகத்திலே உலக அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும் தன்னுடைய மனுஷனுடைய பிறப்பு என்ன, நம்மளை காக்கிறவர் யார்? நிறைய தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலக கௌரவத்திற்காக, உலக மேன்மைக்காக அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படியாய்ப்பட்டவர்கள் துன்மார்க்கர் தான்.
வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், கிறிஸ்தவனாயிருந்து தேவனை மறக்கிறவர்களும் துன்மார்க்கர். அது பயங்கர துன்மார்க்கர்கள். தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவனை சோத்தரியாமலும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் தன்னுடைய சொந்த சுயத்தினாலே புத்தியினாலே வீணராகிற கூட்டத்திலே இருக்கிறவர்களாய் இருந்தால் துன்மார்க்கர். 18வது வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிலவரை பாருங்க, ஒன்றும் இருக்காது, வசதி வாய்ப்பு, ஒரு நம்பிக்கை, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கும், ஒரு திடனற்ற நம்பிக்கை வாழ்க்கை வாழுகிறவர்கள் கர்த்தர் மேல பாசமாயிருப்பார்கள், கர்த்தரையே சார்ந்திருப்பார்கள். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் பரிசுத்த ஆவியை அவரே போஷித்து அவரே கனப்படுத்துகிறவராயிருப்பார். ஆனால் உலக பார்வைக்கு ஏழ்மை உள்ளவர்கள், தரித்திரர்கள், அப்படியாய்ப்பட்டவரை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவன் என்றைக்கு பரலோகம் அவர்களை மறப்பதில்லையாம், சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நல்ல ஒரு உத்தரவாத நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு என் பிள்ளைக்கு செய்வார், குடும்பத்துக்கு செய்வார், என் ஆத்துமாவுக்கு செய்வார், என் ஆத்துமா இந்த உலகத்திலே ஜெயத்தோடு வெற்றியோடு வாழும் மறுரூப வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை கெட்டு போகாதபடி கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வளைந்தான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, எல்லா மனுஷர்களும் பிறப்பிலே உத்தமர்களாய் இருப்பது கிடையாது. இப்போ என்னை பொறுத்தளவு அப்படிதான். 48 49 வயசு வரைக்கும் துன்மார்க்கன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவன். வேதம் சொல்லுகிறது, குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போனது. நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்னும் உமை விட்டு தூரம் போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்னும் உமை விட்டு தூரம் போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்றும் தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அவர் என்னை வணையும் போதெல்லாம் நான் அவருக்கு கெட்டு போனேன், பலமுறை நான் கெட்டு போனேன். அவர் கரம் என்னை பிடிக்க ஆசையாக இருந்த போதும் அவரை விட்டு தூரமாக போனேன். இந்த பாட்டுக்கும் எனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிறது, குயவன் கெட்டு போன உதவாத அந்த பாத்திரத்தை மறுபடியும் வளையதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது செம்மையான அழகான பாத்திரமாக, உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக இருந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு கெட்டு போன மனுஷன் மனம் திரும்பி
ஆண்டவராகிய சொந்த இரட்சகராக முழு இருதயத்தோடு தேவனை ஏற்றுக்கொண்டால் அந்த பாத்திரத்தை அவர் வளைய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. 7வது வசனத்தை கவனிங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், அல்லேலூயா, ஆண்டவர் சில நேரங்களில் ஒருவேளை என்னை நினைச்சு அவருக்கு முன்னால நான் நடந்த கிரிகளை பார்த்து இந்த குடும்பத்தை இடிக்கணும், உடைக்கணும், அழிக்கணும் தான் தீர்மானம் போட்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் அப்படி நினைச்ச சொன்ன மாத்திரம் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருக்க மனம் மாறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். கெட்டு போன மனுஷனாய் இருந்தவன் நான், ஒன்னுக்கும் பிரயோஜனமற்று கெட்டு போன பொருளை சாக்கடையில குப்பையில தான் போடுவாங்க. இனி இது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி அந்த கெட்டு ஒன்றுக்கும் உதவாது இருந்த என்னை வணைந்து இடிப்பேன், உடைப்பேன் அப்படி சொன்ன மனுஷன் நான் மனம் திரும்பி குணப்பட்டு குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த 10வது வசனம், கட்டுவேன் அவர்கள் என் சத்தத்தை கேளாமல், சரி அதுக்கு முன்னால 8வது வசனம், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருக்க மனம் மாறுவேன். அப்படி கொடூரமான பாவம் செய்தங்க நானும் என் மனைவியும் ஆண்டவருக்கு விரோதமாக. ஆனால் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் குப்பையமாக விட்டுவிட்டு ஆண்டவருக்காக முழு பக்தி வைராக்கியமாக கட்டளையின்படி வாழணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுத்ததுனால நான் உடைப்பேன், நொறுக்குவேன் என்று சொன்ன தீர்மானம் போட்ட எங்களையும் குடும்பமாக ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. பழிக்கு பழி வாங்குற தேவன் அல்ல. அல்லேலூயா. சில மார்க்கத்தில் அவனுடைய ஜென்ம வினாபடி அவனுக்கு நடக்கும். முன்னோர் பாவம் செய்தால் 4-7 தலைமுறைக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் சொல்லுகிறார், ஒருவன் கெட்டு போன மனுஷன் மனம் திரும்பி குணப்பட்டால் கெட்டவனை நல்லவனாக்கி அவனுடைய ஆசீர்வாதத்தை மேன்மையும் உயர்த்தி சாட்சியாக வைக்கவும் அவர் தயங்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனம் திரும்பி விழா ஒருவேளை கெட்டு போன லிஸ்ட்ல இருக்கிறோமா? ஆண்டவர் பேசுகிறார், அவருக்கு மறைவான சிறுசி ஒன்று இல்லை. நாங்களே நம்மையே ஏமாற்றி கொள்ளாதபடி பரிசுத்த ஆவிக்கு தூரமாய் இருக்கிறோமாம். மாமிச கிரியை மரணம். மாமிசம் என்னைக்கு வேணாலும் கெட்டு போகும். ஒரு பொருளை ஒரு நாள் ஐஸில் வைக்காம நீங்க வெளியெடுத்த பச்சா 2 நாளையில் அந்த கெட்டு போகும். அந்த ஐஸ் என்று அந்த பிரிட்ஜ் என்று சொல்ல பரிசுத்த ஆவிக்குள் நம்ம இருந்தால் கெட்டு போக மாட்டோம். அன்பானவர்களை, கர்த்தர் பேசுகிறார், தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. இவனா தானே, இவனுக்கு என்ன தெரியும், அங்கெல்லாம் அப்படி உபதேசம் எப்படி இருக்கு அப்படி நினைக்காதீங்க. சத்தியத்தை பேசுகிறதை சத்தியமாக இருதயத்தில் வாங்கி வையுங்கள். ஒருபோதும் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ கெட்டு போகவே மாட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நான் உங்களிடத்திற்கு தீர்க்க தரிசிகளாகிய என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் செவி கொடாமல் போனீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அநேக தரம் விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே தீர்க்க தரிசி என்று சொல்றவன் வார்த்தையை பிரசங்கிக்கிறவன், வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சில பேர் மனசுல சொல்லிக் கொள்வார்கள், இந்த வார்த்தை எனக்கு தான் பேசினார், ஆண்டவர் என்னோடு தான் பேசினார், என் குடும்பத்தில் ஆனா அந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாங்க. ஒரு நாளில் அதை அப்படியே மறந்துடுவாங்க. அடுத்த பழைய குருடி கதவை திரடி. இந்த நிலைதான். கர்த்தர் அதை அடையாளப்படுத்தி சொல்லுகிறார், என்னுடைய தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பியும். அந்த 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால்
நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாயும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுகிறமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு கஷ்டம். இதுக்கு யாக்கப்பா நாங்கள் மெனக்கெட்டு வந்தோம்? உங்கள் மனசில் அப்போ கெட்டு போகிறவங்களுக்கு அப்படி தாங்க இருக்கும். இப்படிலாம் இவன் சொல்லதை நம்ம கேட்கவா அங்கேருந்து ஒரு எடுத்து ஓடோடி வந்திருக்கிறோம். நஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆலோசனை, எச்சரிப்பு கர்த்தர் சொல்லுகிற அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத இருக்கிறவர்களுக்கு தான். நம்ம அப்படி இருக்க மனதா இருக்கிறோமா? இத்தனை அப்படி இருந்தா அப்படித்தான் நடக்கும். படிந்தவர்களுக்கு அது சொல்லல, கீழ்ப்படியாதவர்களுக்கு இப்படி நான் சொல்லுவேன். நீங்க வீட்டில் போய் அதை விளக்கமாக பார்த்து கொள்ளுங்கள். 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லு. கீழ்ப்படிந்தனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோங்க. மந்த நிலையை மாற்றுங்க. உயிர் உள்ளவர்களாய் நடமாடுங்க. செத்தவர்களை போல இருக்காதீங்க. மரித்தவனும் உயிர் இல்லாதவனும் கர்த்தரை துதியான். நம்ம உயிரோடு இருக்கிறோம். யூதா ராஜா சிங்கத்தின் பிள்ளைகள், சிங்க குட்டிகள். வயசு இல்லைங்க, பலவீனம் வயசு இல்லை, ஏழ்மை இல்லை, தரித்திரம் இல்லை. உயிர் இருக்கிறது, வாய் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, பேசுகிற தன்மை இருக்கிறது. செய்வேன் இரட்சகருக்காக. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு உனக்கு பணம் தேவையா? அப்படி இடிஞ்சி நொறுங்கி அப்படி சாஞ்சிரமே. பைபிள் வாசிப்பு கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, அர்ப்பணிப்பு கிடையாது, பரிசுத்த ஆவியை தேடுவது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உண்டு என்கிற எண்ணமே கிடையாது. அவர் இருந்தால்தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும், பாதுகாக்க முடியும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போற தீமையும் குறித்தும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து போன காரியங்களை எண்ணி எண்ணி வேதனைப்படுங்கள. கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ ஏற்றிருந்தால் உன் குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை அவர் உணர்த்தி விலக்கி தடுத்திருப்பார். அதுக்குத்தான் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை அவித்து போடாதிருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். ஒரு தேவன் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள எப்படியாகிலும் எதையாவது கிரயமாக கொடுத்தாகிலும் சொத்தையா கேட்கிறாரு, ஒன்னதானே கேட்கிறாரு. வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். எத்தனை நாள் உன்னை தட்டியிருப்பார். செத்தவனை போல செத்தவளை போல நம்ம வாழ்கிறோமே, ஒரு உணர்ச்சியற்றவர்களாய். எப்படிங்க நமக்கு யாரு வரக்கூடிய ஆபத்தை குறித்து உணர்த்துவார்? நான் உன் தேவனாகிய கர்த்தர் இருதயத்தில் இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் உனக்கு கண்டித்து உணர்த்துகிறேன். அவரையே நம்ம அசட்டை பண்ணுகிறோமே. நம்ம என்ன நினைப்பில் இருக்கிறோம்? நீ கெட்டு போகக்கூடாது, இந்த பொருள் கெட்டு போகக்கூடாது. பிரிட்ஜி கூப்பிடுகிறது, பரிசுத்த ஆவி தேடுகிறது, எனக்குள்ள வை. அந்த பொருள் எனக்குள்ளே இருந்தாதான் நீ வீட்டில் பரமாறக்கூடிய காரியம் உனக்கு தெரியுமே. எவ்வளவு காலம் வாழ வேண்டிய நாம் கெட்டு போவோமே பிரியமானவர்களே. அந்த கெட்டு போகாதபடி அந்த ஐசு என்கிற பிரிட்ஜுக்குள்ளே, இயேசு என்கிற ஆவிக்குள்ளே நம்ம இருப்போமானால் பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுவோமே. கொஞ்சம் உணர்ச்சி படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை ஆழமான வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48வது அதிகாரம் 8வது வசனம், பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்கள் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பி போவதில்லை, பள்ளத்தாக்குகளும் கெட்டு போகும், சமமான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாழாக்குகிறவன், அல்லேலூயா, எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான். அன்பானவர்களே, உன் ஆத்துமா விலையேற பெற்றதாய் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானில் நியாயம் தீர்ப்பு முதலாம் வருகையில இறங்கி வரும்போது உன் ஆத்துமாவை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது உன்னுடைய கடமை.
ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம், பாழாக்குகிறவன், அழிக்கிறவன், அழிக்கிற காலம் எல்லா பட்டணங்கள் மேலும் வருவான். இந்த உலகம் முழுவதும் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படும். ஒருவராகிலும் தப்பி போக முடியாது. அன்னைக்கு நீ வச்சிருக்கிற எல்லாம் அழிந்து வெந்துருகி சாம்பலாகும். இந்த பூமியிலே ஒரு கட்டடம் இருக்காது, ஒரு புல் பூண்டு இருக்காது. நியாய தீர்ப்புக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்கள் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பி போவதில்லை, பள்ளத்தாக்குகளும் கெட்டு போகும், உன் சமமான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றால் கெட்டு போகாதபடி பத்திரப்படுத்தி, நம்ம எல்லாம் பிரிட்ஜ் வீடு இல்லாத வீடு கிடையாது, அப்படித்தானே? எப்படி அந்த உணவை பாதுகாத்து நம்ம சேமிக்கிறோம், அதே போலத்தான் அந்த பிரிட்ஜ் உனக்கு வீடு தேடி வருகிறது. மகனே, மகளே, உன்னுடைய ஆத்துமா அழிவுக்கு கெட்டு போறதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீ உன் மாமிசத்தை நம்பினா உன் ஆத்துமாவை இழந்து போவாய், உன்னையும் நீ கெட்டு போக பண்ணி விடுவாய். என்னை ஏற்றுக்கொள் என்று கூவி அழைக்கிறார். இன்றாகிலும் ஏ கிறிஸ்தவமே, நமக்கு இன்னைக்கு ஒன்னும் நிகழ்வாதது போலத்தான் இருக்கும். நல்லாதான் போய்கொண்டுதான் இருக்கும் வண்டி. அல்லேலூயா. கெட்டு போறவன் உள்ளுக்குள்ளே இருந்து அரிப்பான், தெரியுமா? எனக்கு இந்த வடக்க கிரிப்பாறை சைட்லாம் தெரியும். இந்த பக்கம் வண்டி ஓட்டி இருக்கு. சில மரங்கள், தேக்கு மரம் அழகா உருண்டா ரவுண்டா ஜம்முனி வளர்ந்துருக்கும். சில காத்தடிக்கும் போது டக்குனி முறிஞ்சு கிடக்கும். உள்ள பார்த்தா பேடு பேடு. அதே மரம் 2 நாளைக்கு முந்தைய அழகா உருண்டு ரவுண்டா. வெளி தோற்றம், உள்ளான மனசு கெட்டு போய் கொண்டிருக்க அரிக்கப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ மனுஷன மாதிரி தான் பார்க்க வெளி தோற்றம் இருக்கிறது. அதான் அநேருக்கு வரக்கூடிய ஆபத்து. உள்ள அவ்வளவு சீல் ஏறிக்கொண்டே இருக்கிறது, அரித்து கொண்டே இருக்கிறது. உள்ளான மனசு கெட்டு போகிறது என்று ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். இன்னைக்கு பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். அவன் நம்ம வண்டி நல்லா தானே ஓடுது. நின்ன பிறகு அது ஷார்ட் ஆகாது, ஷார்ட் ஆகவே செய்யாது. அதுக்கு முந்தி ஆயத்தப்படுத்து என்று ஆவியானவர் வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு காரியம்! நான் அப்படி பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது, மனம் திரும்பதுக்கு சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம், உண்மையிலே அவர் சொன்னதை எதுவுமே மறைக்க எனக்கு மனசு இல்லை. சில காரியங்கள் ஏற்ற இறக்கமாய் சொல்லலாம் கூட நினைச்சேன். ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தேவ தூதனை பார்த்து, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐப்ராய்த்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளி. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிற, ஒரு கச்சையை எடுத்துக்கொள். கச்சைன்னா அறையில் கட்டக்கூடிய துணின்னு வைத்துக் கொள்ளுங்க. அதை எடுத்து ஐப்ராய்த்து நதி மலை ஒரு கண்மலையிலே கொண்டு அதை ஒளித்து வைக்க சொல்லுகிறார். 6வது வசனம், அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐப்ராய்த்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைத்த நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. 7வது வசனம், அப்பொழுது நான் ஐப்ராய்த்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நமக்கு உள்ளான மனசு தேவனுடைய அவருக்குள்ளே பரிசுத்த ஆவிக்குள்ளே பூரணமாய் அந்த கச்சை உடன்பட்டிருந்தால் ஒருபோதும் ஒரு நாளும் கெட்டு போகாது. அதை ஒளித்து மறைத்து ஒரு ஐப்ராய்த்து கண்மலையிலே ஒளித்து வைக்க சொல்லி சில நாள், சில மாதம், சில வருஷம் கழித்து அதை பார்க்கும்போது அந்த கச்சை ஒன்றுக்கும் உதவாமல் கெட்டு போகிறதுக்கு அடையாளம் நான் சொன்ன விளக்கம், முந்தி சொன்ன விளக்கம். நம்ம நிற்கிறோமே, நமக்கு ஒன்றும் வரலையே, வண்டி ஓடுதே, குடும்பம் அழகா ஓடுதே, ரன் ஆகுதே, மாதம் வருமானம் வருதே, பிள்ளைகள் ஆசை. ஏமாந்து போகாதீங்க பிரியமானவர்களே. அந்த கச்சையானது ஐப்ராய்த்து மலை, அது ஒளிச்சு வைச்சாலும்
அதுக்கு பாதுகாக்க வேண்டிய இருக்கிற இடத்துல இருந்தால்தான் அதற்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத சனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன இந்த கச்சையை போல ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.